கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வார்த்தையாக அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இரண்டாவது கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. மூன்றாவது தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறார். நான்காவது அவர் அங்கே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஒரு உலகத்தின் பாவத்தை எல்லாம் தன் மீது சுமந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் 6வதாக அவர் சொல்லுகிறார் முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு வீரன் விளையாடும்படியாக ஓடும்படியாக ஒரு ஓட்டப்பந்தய வீரன் கிரவுண்டில் ஓடுகிறான் என்று சொன்னால் அவன் ஓடி முடித்தவுடன் அவன் சொல்லுவான், முதலாவதாக வந்து வெற்றி பெற்றவுடன் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை முடிந்தது. நான் இந்த விளையாட்டு போட்டிக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன், எத்தனையோ நாள் இதற்காக நான் உறங்காமல் எவ்வளவோ பயிற்சிகளை எடுத்தேன், எவ்வளோ ஆகாரங்களை எடுத்துக்கொண்டேன், இதற்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன், முதலாவதாக நான் வந்து விட்டேன். வெற்றியின் வார்த்தையாகத்தான் அதை சொல்லுவான். ஒரு காரியத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் கொடுப்பார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் செய்து முடித்தவுடன் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த மனிதத்தில் நாம் சொல்லுவோம், நீங்கள் செய்ய சொன்ன அந்த காரியத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி நாம் ஒரு காரியத்தை அவரிடத்தில் நம்மிடத்தில் ஒப்புவித்த மனிதரிடத்தில் போய் நாம் சொல்லுகிற ஒரு வெற்றியின் வார்த்தை தான் முடிந்தது என்கிற ஒரு வார்த்தை. அதைத்தான் இங்கே இயேசுவும் சொல்கிறார். பாருங்கள், இந்த பூமியிலே இரட்சகராக அவர் ஏன் இந்த பூமியிலே வந்தாரோ அந்த அத்தனை காரியங்களையும் அவர் செய்து நிறைவேற்றி முடித்த உடனே அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, ஆண்டவர் நம்மிடத்தில் அநேக காரியங்களை பொறுப்புகளை நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்பார், தாளந்துகளை நமக்கு தந்திருப்பார். அவளை நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் அவளை செயல்படுத்துகிறோமா, நாம் செய்கிறோமா? இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு தாளந்தை பெற்ற மனிதன் மண்ணில் போய் புதைத்து வைத்து அவன் எந்த காரியத்தையும் செய்யாமல் அவன் சோம்பலாக இருந்தது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டது நோக்கத்தை அவர் செய்து முடித்தார். நீங்களும் இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் இந்த பூமியிலே பிறக்கவில்லை, எந்த காரியத்தையும் செய்யவில்லை. நீங்கள் என்ன படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், எந்த குடும்பத்தில் நீங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்து தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடைபெறாது. எனவே ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வாழ அனுமதித்திருக்கிற இந்த நோக்கத்தை, திட்டத்தை, ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா, நாம் செயல்படுத்துகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார்? 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததின் நோக்கம் பாவிகளை ரட்சிக்க முடியாது, நீதிமான்களை அல்ல. அவர் பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே அடிமைப்பட்டிருக்கிறவர்களை மீட்டெடுக்க முடியாது, விடுதலையாக்கும் முடியாகத்தான் இந்த பூமியிலே வந்தார். அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். பாவிகள், அசுத்தத்தில் இருக்கிறவர்களை தேடி சென்று அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். வியாதியில் இருக்கிறவர்களை தேடி சென்று விடுதலையை கொடுத்தார். அசுத்தத்தில் இருக்கிறவர்களை பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக அவர் வழி நடத்தினார். அவர் தண்டனை கொடுக்கும்படியாக வரவில்லை, ரட்சிக்கும்படியாகவே இந்த பூமியிலே வந்தார். அதற்கான விலைக்கரையும் என்ன? தம்முடைய இரத்தத்தையே சிந்த வேண்டும். அதையும் சிலுவையிலே சிந்தி முடித்து விட்டார். எனவே அவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியிலே மனிதனை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்தேனே, அந்த திட்டத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் வெற்றியாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன துரைத்தனம்? உலகத்தின் மீது, உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசினுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிலுவையிலே அவர் உரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் மீது பிசாசுக்கு இருந்த அத்தனை அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார். சிலுவையிலே
பிசாசு நினைத்தான், அவரை நான் ஆணியால் அடித்து அவரை கொலை செய்து விட்டேன், அவ்வளோதான் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தான். ஆனால் சிலுவையிலே அவர் மரித்ததன் விளைவாக அவர் பிசாசினுடைய அத்தனை அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2:15 பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பிசாசினிடத்தில் இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் அவர் பறித்து கொண்டார். அதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே வந்தார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலவே மாறினார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். காரணம் என்ன? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி வெளிப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே சிலுவையினாலே அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். பாருங்க, தாம் சிலுவையிலே மரிக்க போறதின் விளைவாக பிசாசினுடைய தலை நசுக்கப்பட போகிறது, பிசாசு அழிக்கப்பட போகிறான், அதையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் வெற்றியாக அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:13 16 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு நீங்கள் சமீபமானீர்கள். அது மாத்திரமல்ல, பாவத்தின் விளைவாக நாம் தேவனற்றவர்களாய், நாம் பிரிவினாக நடுச்சுவராகிய பாவம் நமக்கும் தேவனுக்கும் எதிராக இருந்த பொழுது அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினதன் விளைவாக, சிலுவையிலே மரித்ததின் விளைவாக அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற அந்த பிரிவினையை மாற்றி நம்மையும் தேவனையும் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர் இந்த பூமியிலே வந்து மரித்ததின் நோக்கம் என்ன? மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற பிரிவினையாகிய நடுச்சுவரானது தகர்க்கப்பட வேண்டும். எதன் விளைவாக? சிலுவையிலே மரிக்கும் பொழுது இந்த பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படும் என்பதை அவர் அறிந்தவராய் அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து பிரிவினையை மாற்றி தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார். பிசாசினுடைய துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அத்தனையும் உரிந்து கொள்ளும்படியாக வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருந்தது போல மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும்படிக்கு இந்த பூமியிலே வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கிற அந்த பிரிவினையாகிய தடுப்பு சுவரை உடைத்து நம்மை தேவனோடு ஒப்புரவாகும்படியாக இந்த பூமியிலே அவர் வந்தார். வந்ததின் நோக்கத்தை அவர் செய்து முடித்தபடியினால், சிலுவையின் மரணத்தின் விளைவாக அவர் செய்து முடித்தபடியினால் அவர் வெற்றியோடு கூட மகிழ்ச்சியோடு கூட தேவனிடத்தில் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறது நோக்கத்தை நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்தி இருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் இந்த பொல்லாத ஊழியக்காரனை போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் பொறுப்புகளை நீங்கள் மறைத்து வைத்து கொண்டு ஆண்டவருக்காக செயல்படாமல் முடங்கி போயிருக்கிறீர்களோ? இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற பொறுப்புகளை நான் ஒழுங்காக செய்வதற்கு, ஒருவேளை நீங்கள் கல்லூரி மாணவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் படிப்பில் சரியாக கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலைகளை பொறுப்புகளை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள். மனிதனுக்காக செய்யாமல் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தந்திருக்கிற பொறுப்புகளிலே உண்மையாக இருங்கள். அவர் தந்திருக்கிற அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றி முடியுங்கள். கர்த்தர் மெய்யாகவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். அவர் சிலுவையிலே சொன்ன 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். நாமும் அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றி முடிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.